எந்த ஒரு செயலை செய்தாலும் எண்ணம் கருத்து ரெண்டு உண்டு ஒரு மனிதனுக்குள்ள. எண்ணமும் உண்டு, கருத்தும் உண்டு, ஒரு மனிதனுக்குள்ள உருவாவது. ஆனால் எண்ணங்கள்ன்றது கலையக்கூடியது, கருத்துக்கள்ன்றது கலையாத பதிவாகக்கூடியது. இந்த கருத்துக்கள் எங்கே பதிவாகுது? மூளையில் பதிவாகுது. மனசு மனுஷனுக்கு எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. அதனால தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பேசலை, விழுந்துட்டான். என்ன நடந்தது? மூளைச்சாவுப்பா. மனச்சாவுன்னு சொல்லலை, மூளைச்சாவு. அப்போ மனுஷனுக்கு மனசு எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மனசு இங்கேன்னு அடிச்சுப்பான். இங்கே இல்லை. இங்கே 5 பஞ்சபூதங்கள் இருக்குது, இதயம் இருக்குது. ஆனால் மனசு மூளையில் இருக்குது. இந்த மனசில் பதியிறது தான் கருத்து. ஆனால் நீ பார்த்தது, கேட்டது, படித்தது, கலையிறதெல்லாம் எண்ணங்கள். ஒரு மாதம் பொறுத்து இங்கே நான் என்ன பேசினேன் அப்படின்னா அது எண்ணங்களாக கோர்த்து இருந்ததுன்னா கலைஞ்சி போயிருக்கும், சொல்ல தெரியாது. ஆனால் அது கருத்தாக பதிஞ்சிருந்ததுன்னா இதை பேசுனீங்க சாமி அன்றைக்கி, இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ கருத்து வேறு, எண்ணங்கள் வேறு. கருத்தாய் எந்த செயலை செய்தாலும் கருத்தால் செய்யணும், எண்ணங்களால் செய்யக்கூடாது. கலையக்கூடியது எண்ணங்கள், கலையாதது கருத்து. அந்த கருத்து உனக்கே அது திரும்பி வந்து உபயோகப்படும். அதனால் எதை செய்தாலும் கருத்தாக செய்யுங்கன்னு